புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடக்கிய உலகை புரிந்தாயே புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடக்கிய உலகை புரிந்தாயே தன்னலம் கருதாத தலைவாணி வாழ்க படை போல் உடல் கொண்ட அழகே நீ வருக உள்ளமும் இன்னமும் என்னிடம் வந்தது அச்சமும் வெட்கமும் ஆனை முழுது நனைய நனைய மல்லிய மல்லியால எடுக்கிறது வெளிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறது நினைவு வந்து மனதில் இன்று குரல் கொடுக்கிறது அண்ணா வணக்கம் அண்ணா ஆசீர்வதிங்கள் ஒரு தங்கச்சி முன்னாடி பண்ற காரியம் அது இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு இருக்கட்டும் இனிமே உனக்கு முன்னாடி நான் செத்தாலும் பண்ண மாட்டேன் தங்கச்சிக்கு முன்னாடி பண்ண வேணாம் பண்ணலாமா இப்ப அழுது என்ன பண்ண அப்புறம் தங்கச்சிக்கு நோக்கம் கிளம்புமா வெக்கமாவே இல்லையா ஏனே அம்மா என்னனே நம்ம இடத்துக்கு இவர் வந்துருக்காரு எவரு நாரதர் மகாமுனி வந்திருக்கிறார் எதுக்காக தெரியல எதுக்கோ வந்தாரு எங்களுக்கு இது கொடுத்தாரா வாங்கி வச்சிருக்கேன் லாக்கர்ல வாங்கி வச்சிருக்கேன் நல்லா வாங்குனீங்களா நல்லா கொடுத்தாரா நல்லா கொடுத்தாருமா ஆனா பேசவே தெரியலடா அப்படியா இன்னொன்னே தெரியல வாயே திறக்குறாள் எங்கன்னு வீரத்தவனாச்சே ஆனா புள்ள தப்பிச்சுக்கிட்டு ஆனா புள்ள பூச்சி மாதிரி அந்த பாவடை உடைக்கல விட்டு அப்படி முண்டிக்கிட்டே இருக்கும் பாரு ஆமா அது மாதிரி அந்த இதா இருக்கு பாரு போல யாரும் சாணி தள்ள மாதிரி கத்தல மாதிரி சத்தம் கேட்டுச்சு தெரியல யாருக்கு சாணி தள்ளிச்சுன்னு தெரியல அது முனிவா இருக்கானா யாருக்கும் தெரியல எங்கன்னு வீரத்தவனாச்சே பாருங்க சாமி சாமி பாருங்க சாமி நம்ம கூட தூக்காதியா கவிச்சு அடிக்குதுன்னு வையாம சொல்லிக்கிட்டு தானே இருக்கு ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு வணங்குகிறேன் சுவாமி வாழ்த்துக்கள் நாரதர் வர வேண்டும் லோகம் போன்ற சாமி வாழ்த்துக்களை
வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி. இக்கரை சூருங்கள், அக்கறை சூருங்கள். அற்புதமான ஒரு வரவேற்பு. என்ன கரும்பு வியாபாரம் பண்றீங்களா? முப்படல் முகமளவு உபசரித்து உண்மை வீசி ஒப்பிலா கூடிட்டால் உண்ட நல்ல மகன் ரீதியிலே நீ கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி இருந்தேன். என்ன இந்த ஹோட்டல்ல எதுவும் கேஸ் தீர்ந்து வச்சா, அதனால விறகெடுப்பு வச்சு ஊதா குலை ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கேன். ஊதுடி பூத்து பூத்து. அத சொல்லல முட்டாப்பையில இந்த ஹோட்டல்ல ஏதாவது தெரியுதான்னு பாக்குது. இல்ல, பாக்குறேன், ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு ஏதோ தக்காளி தோல் சொக்கி இருக்கு, தொங்க எடுக்கிறது, ஊதி எடுக்கிறதா? ஊதி எடுக்கிறக்கா லேசா வாயான்னு காட்டுங்களேன். ஏய் கூறு கட்டவனே, உள்ள இருக்க லபக்குன்னு வந்துருமுங்க. எவனும் செஞ்சு செஞ்சு செய்வனை வச்சிருந்தாலும் வச்சுக்கிறங்க. ஆமா, நாடகம் ஒரு நாடகம் நின்றாலும் அதுக்கு காரணம் இருக்கு. எப்படி கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. ஆமா, நம்ம ஆளுங்க ஏதாவது இன்னும் செஞ்சு வச்சுப்பாங்க. வாய்க்கில விட்டு ஒரு ஊத்த குழந்தைய கலப்பி விட்டுருக்காங்க சொன்ன நம்பாதன்னு கேட்டியா? கேட்டியா? நம்பாதன்னு சொன்ன கேட்டியா? அடிக்காம கிளம்புடங்கள் ரெண்டு குடுகுடு பக்கறீங்க. போங்க நம்ம ஒரே ஒரு புறப்படுங்க. நம்ம வரத்தை கேட்டு போட்டுமா. என்ன வர கேக்குறேன்? இந்த ஆளு உட்கார்ந்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. எந்திரிக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுங்களே. எந்திரிக்கிற மாதிரி எதை எந்திரிக்காத வந்துட்டு என்ன மயத்துக்கிடி இருக்க. சரி, உங்க புருஷன்ற பேருக்கு இருமிட்டாவது கிடப்பீங்களா? அப்படி கிடையாதுயா. உலகத்துல கணவனே கண்கண்ட தெய்வம். கல்லானாலும் கடவே, புல்லானாலும் புருஷன் அது மாதிரி ஒரு ஏன்னா இப்படி ஒழுக்கமான பெண்மணி எங்கேயாவது பாத்திருக்கியா? ஒழுக்கமா? யோ, அப்புறம் இல்லையா? ஏய், அடக்கமான பிள்ளைடா. ஏதாவது பேசுனா மீன் குழம்பு வச்சு கொடுத்துருவேன். சரி, அதுல விஷத்தை வைப்பேன். மீன் குழம்பு வச்சாவே விஷத்தை சாப்பிட மாதிரி இருக்கு. சாமி, சரி, ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? உனக்கு என்ன வேணா செய்யறேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்து உனக்கு போதும் செய்யறேன். 5000 ரூபாய். கூட ஒரு டேய், கடங்கார பையல பணம் கொஞ்சம் ஏத்து கேளுப்பா. இல்லைங்க, புரட்டாசி மாசத்துல எங்க சங்கத்துல அட்வான்ஸ் தருவாங்க. நான் திருப்பி உங்கள்ட்ட தந்துறேங்க. ஆவணி ஒரு மாசம் தானே இருக்கு. நீ உனக்கு என்ன பணம் வேணும்னாலும் சரி. எங்களுக்குலாம் மாசம் முடிஞ்சுனா கொடுத்துருவோம். சாமி. கொடுக்க மாட்டீங்க. வாரி வேற 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நேர புதுக்கோட்டை ரயில்வே ஜங்ஷனுக்கு போய் ஆமா 2 டிக்கெட் நேர ராமேஸ்வரம் பக்கத்துல தனுஷ்கோடி தெரியுமா? ஆமா ராமேஸ்வரம் தாண்டி போகணும்டா. தாண்டிதான் போகணும். அங்கிருந்து ஆட்டோ எடுத்துக்கிறேன் சாமி. இல்ல, சரி. இல்ல, தனுஷ்கோடியில வெறும் மணல் குறுமணலா இருக்கா. ஆமா இங்க வெள்ளை மண்ணா இருக்குமியா? ஆமா, இங்க உள்ள மணல் கொஞ்சம் நரடா இருக்கா. ஆமையா, அது ரொம்ப நீங்க ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா கொடுத்தா புதுக்கோட்டை ரயில்வே ஜங்ஷன்ல போய் 2 டிக்கெட் கம்பார்ட்மெண்ட்ல புக் பண்ணி யாருக்கு? உனக்கு எனக்கு அந்த தனுஷ்கோடியில குறு மணல் இருக்கு. ஆமையா, அந்த மணல்ல ஓட்டு இவ்வளவு ஒரு 4 உருட்டு அது உருட்டி கொடு. முகரைய பாரு, மூஞ்சி முகரை என்ன வெட்டி கூட நீ அப்படி உருட்டினு வச்சுக்கோங்க. அப்படி உருட்டினு வச்சுக்க. மண்ணு பெருமையா நான் வந்து தடவி 3 ஓர் போட்டுருவேன். என்ன அனுப்புறீங்க? ஒரு தடவி விட்டுருவேன். அட போங்க, நான் ஆடுறதுக்கு சாமி, அங்க போனா செலவாக பாண்டி கோயிலுக்கு கூட்டிட்டு வரலாம். ராமேஸ்வரத்து